நாம கனவை உருவாக்கல, கனவை கிரியேட் பண்ணல. கனவும் ஒரு எண்ண பதிவுகள்ல இருந்து தான் உருவாக்கப்படுது. இப்ப என்ன பதிவுகள் அப்படின்னா, இப்ப நம்மளை சந்திக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பதிவேற்றமா மாறுது. அந்த பதிவேற்றம் என்ன ஆகுதுன்னா, நம்மள மாதிரி குருமார்களை எங்கேயாவது சந்திக்கும் போது அந்த அந்த பதிவேற்றம் உயிர் சக்தியா இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, அந்த உயிர் சம்பந்தமா ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அது அந்த உயிர் சக்தி உள்ள இருக்குல்ல, அந்த பதிவேற்றம் அது உங்களுக்கு கனவா கன்வெர்ட் ஆகி அதுவே உங்களுக்கு ஒரு வடிவமா காட்சியா காட்டுது, ஒரு செயலா காட்டுது. அதே வேளையில நீங்க ரொம்ப ரியலா மாறி தினந்தோறும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க என்ன மாற்றம் நடக்குது, என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூட்சமமாவே அந்த குரு உங்களை வழி நடத்துறார். அப்ப கனவு ஒரு பதிவேற்றமா இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு பதிவேற்றத்தை தாண்டி சூட்சமங்கிறது பதிவேற்றம் இல்லை, பதிவேற்றத்தை தாண்டிய ஒரு செயல். அப்ப அந்த சூட்சமத்தில் இருந்தும் நீங்க இன்னும் தியானத்துல பெரிய நிலை அடையும் போது அந்த சூட்சமத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா லைவ்ல பிரசன்ட்ல தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை காட்டி கொடுக்க ட்ரை பண்ற. அதுதான் நீங்க ஒரு காட்சியா பாக்குறதுக்கு ட்ரை பண்றீங்க. அந்த காட்சியோட வெளிப்பாடு தான் உங்களையே நீங்க பார்க்கறது. இப்ப இந்த உலகத்திலே பெரிய வடிவம் எதுன்னா தன்னுடைய சோலையே பார்க்கறது தான் பெரிய வடிவம். இந்த உலகத்திலே பெரிய தரிசனம் எதுன்னா தான் உயிரையே பார்க்கறது தான் பெரிய தரிசனம். கடவுள் தரிசனத்தை காண்றதோட பெரிய தரிசனம் எதுனா தன்னோட சோலையே பார்க்கறது. தான் உயிரை பார்க்கறது அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. அப்ப பார்த்துட்டா அவன் பெரிய அனுபவத்தை பெற்றுட்டாங்க. அப்ப ஒவ்வொரு கேட்டகரியா பிரிக்கப்பட்டு வருது. அப்ப அந்த தியானத்துல மேம்பட ஒவ்வொரு கதா ஒரு இடத்துக்குள்ள இருந்து நீங்க மேம்படுறீங்கன்னு அர்த்தம். ஒரு செயல் வடிவத்திலையும் மேம்படுறீங்கன்னு அர்த்தம்.